ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களைத்தான் 12 ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன். அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமோந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம். 2026 வருடம் எப்படி இருக்க போகிறது, இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் சொல்வதுண்டு. அதை கருத்தில் கொண்டு தான் இப்போது சொல்ல போய் அதை கவனமாக கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நலமும் விட்டு வாழப்போகிறேன்னு சொல்லி பொதுவாக இந்த 2026 வருடம் 1/1/2026 இதிலே எண் கணித ஜோதிட பிரகி பார்க்கும் பொழுது 1 என்பது சூரியனை குறிக்கும், பிறவி எண் சொல்வார்கள். வாழ்வு எண் கூட்டுத்தொகை என்பது 3 வருகிறது, அது குருவை குறிக்கும். எனவே இந்த 2026 வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள். எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கஜகேசரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்கப் போகிறது. அந்த வகையிலே 2026 வருடம் மக்கள் எல்லோருக்குமே நல்லதுதான் நடக்கப் போகிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட போவதனால் மக்களுடைய திறமைகள், அவருடைய துணிச்சல், தைரியம், துணிந்து விமர்சனம் செய்வது, அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, இதுவரை வாய்மூடி மௌனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இந்த 2026 வருடம் நல்ல மழை பொழிய போகிறது. மழை காலத்திலே நல்ல மழை, வெள்ளமும் ஏற்படும். வெயில் காலத்திலே நல்ல வெயில், அதிகமான வெப்பம் ஏற்படும். குளிர்காலத்திலே அதிகமான குளிர், இது மூன்றுமே இருக்கப் போகிறது. இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும், பூமி அதிர்வும் ஏற்படும். இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். இதுவல்லமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது 2026. அந்த வைரஸ் கிருமியாகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காற்றிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது. இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்கப் போகிறது. அதாகப்பட்டது இவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும், யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும், இனவெருத்தி குறையும், கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும். இதெல்லாமே நடக்கப் போகிறது. சாலை போக்குவரத்து, ஆகாய போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, இதெல்லாமே விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும். இதுவுமல்லாமல் இந்த வருடம் இயற்கை பேரிடர்கள் பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆன்மீகத்திலே மத போதகர்கள், ஆன்மீகவாதிகள், ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள், ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புற விளங்கப் போகிறார்கள். ஆன்மீகம் மேலுக்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது. மதம், ஜாதி, இனம், மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன், எதையும் குறிப்பிட்டு இது வரைக்கும் சொல்லதில்லை. அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அது ஆன்மீகம், கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய இவருடைய ஆட்சி தான் அமையப் போகிறது. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும். ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும். யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும். கடைசி நேரத்தில் தான் முடிவெடுக்கப்படும். ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும், குரு பகவான் மிதுனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரப் போகிறார். அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது குருவோட பயிற்சி. ராகுகேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போகுது, அதை பற்றி கவலை இல்லை. இந்த குரு பயிற்சியாலே எல்லோருக்கும் குழப்பங்கள் ஏற்படும், தெளிவான சிந்தனை கிடைக்காது. இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள். அவர்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த 2026 வருடம் இதெல்லாம் நடக்கப் போகுதுன்னு சொல்லி கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் இப்போது உங்கள் ராசிக்கு ஏற்ற கிரகணங்களை இப்போ பார்த்துக்கலாம். கும்பராசிக்கு உங்கள் ராசியிலே ராகுபவன் இருக்கிறார். 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். அது இல்லாமல் 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். அவர் 6ஆம் இடத்திற்கு அடுத்து வரும் 6 மாத காலங்களிலே வரப்போகிறார். 7ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். இப்படியாக தான் இந்த கிரகணங்கள் இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு நல்லது கெட்டதும் இணைந்தே தான் நடக்கப் போகிறது. சரிசமமான பலன்கள் தான் அனுப்பிக்கப் போகிறது. முதல் 6 மாத காலங்கள் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால்
எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது, பயணங்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைப்பது, பூர்வ புண்ணிய கிடைத்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைப்பது, நிறைய ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது, இதெல்லாமே நடக்க போகுது. புத்திர புத்திரி வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாத புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை மறைந்து திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாமே மகராசிகள் நடக்க போகுது முதல் 6 மாத காலங்கள். அடுத்து வரும் 6 மாத காலங்கள் 6ஆம் இடத்திலே குருபகவான் வந்துவிட்டபடியால் முதல்ல பண்ண அந்த சுபகாரியத்துக்காக கடன் வாங்கியிருப்பீங்கள். அந்த கடன்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். இருந்தாலும் எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். வழக்குகள் ஒன்றிலிருந்து முடிந்து இன்னொன்று ஏற்படும் கூடிய சூழ்நிலை வரும். அதிலும் தவறி வந்து விடுவீர்கள். அது கொண்டும் தாமதமாக போய்கொண்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மறைமுக எதிர்ப்புகள் விலகி இருந்தது மீண்டும் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஆனால் அதனால் பெரும்பாலான பெரிய பிரச்சனை வராது, நீங்கிவிடும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவானால் எப்போதும் பரபரப்பாக இருப்பீர்கள். அப்போது செய்யக்கூடிய விஷயங்களை யோசித்து நல்ல விதமாக செய்வது நல்லது. அவசரப்பட்டு செய்தால் உங்களுக்கு பிரச்சனை வந்து சேரும். அது கவனமாக இருக்கணும். யாரை பற்றியும் விமர்சனம் செய்யக்கூடாது. கும்பராசிக்காரங்க யாரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது. இப்போ ஒருத்தர் மேல் தப்பு இருக்குன்னா அவர்கிட்ட நேரடியாக சொல்லுங்கள். இப்போ விமர்சனம்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்களா, அதனால் எவ்வளோ பிரச்சனை வருது. அதனால் அரசாங்கத்தாரால் கைது கூட செய்யப்படுறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க மேலே தப்பு இருக்கா அவங்ககிட்ட நேரடியாக சொல்லுங்கள். அவங்க திருத்திக்கிட்டு தட்டானா போட்டோம். இப்படி தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்குமே அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். வேலையில் இருந்தாலோ தொழில் வியாபாரத்தில் இருந்தாலோ உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க, போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்கும் பிரச்சனை வரும், கூட்டாளி பங்குதாரர்களுக்கும் பிரச்சனை வரும். அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து நல்ல ஒரு ஆலோசனை வச்சு அவங்க மூலிமா கேட்டு நடந்து செயல்படுறது நல்லது. இது இல்லாமல் உங்களுக்கு 7.5 சனியோட முடிவு காலம் வந்திருக்கு. பாத சனி நடக்குது. அப்போது வெகு கவனமாக இருக்க வேண்டும். எழுந்தது கொஞ்சம் மீண்டும் வரத்துக்கு ஆரம்பிக்கும். அது பொறுமையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாமே எழுதி வாங்கி கொடுக்கணும், எழுதி கொடுத்துட்டு வாங்கணும், எழுதி கொடுத்துட்டு கொடுக்கணும். நீங்கள் வாங்கணும் கொடுக்கணும் அப்படி தான் இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. நான் இவங்களுக்காக சொல்கிறேன் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கவனமாக வந்துட்டு வரணும். இப்போ ராசிபதி சனி பகவானால் அவர் 2ஆம் இடத்துல இருக்கனால கடைசி பாத சனி தான். அதனால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து தான் இருப்பார். பெரிய கஷ்டம் வராது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசிபதி சனி பகவான் தான். அதனால் பயப்பட வேணாம். முதல் 6 மாத காலங்கள் 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் நன்மை தான் நடக்கும். அடுத்த ஒரு 6 மாத காலங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனமாக இருக்கணும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. கலைத்துறை, அரசியல், சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கெல்லாமே முதல் 6 மாத காலங்கள் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும், ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும், ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயங்களை கொடுக்கும், வாய்ப்பு கொடுக்கும். அடுத்த ஒரு 6 மாதங்கள் அதை தக்க வச்சுக்கணும், அதை காப்பாற்றிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பதவி வந்துட்டாலோ அதை நம்ம காப்பாற்றிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம், அது மாதிரி தான் இருந்துக்கணும். அதுதான் நடக்க போகுது. அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்குமே முதல் 6 மாத காலங்கள் நல்ல கவனமாக இருக்கணும். படிப்பாங்க, ரொம்ப அதிகமான படிப்பும் படிப்பாங்க. படிச்சுக்கிட்டே வேறு ஏதாவது கூட படிக்கலாமா அப்படி கூட யோசிப்பாங்க, கேட்பாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு நேரங்காலம் இருந்தால் அதில் ஈடுபடுத்தலாம். அடுத்து வர 6 மாத காலங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்படும். அப்போ கருத்தொன்று படிக்கணும், கவனமாக இருக்கணும், மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். இந்த கும்பராசியில் பிறந்த விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா முதல் 6 மாத காலங்கள் நல்ல ஒரு எண்ணங்கள் நடக்கும். மகசூல் பண்ணியிருப்பாங்க, இந்த விலைக்கு விற்றா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. அதுமாதிரி கண்டிப்பாக நடந்துடும். எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போது மழை பெஞ்சனால வெள்ளம் வந்தால் காற்றடித்தாலும் அந்த பயிர்கள்லாம் நாசமாகுதில்ல, அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுடைய பாகம் அவங்களுடைய இடத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சா எல்லா இடத்துலையுமே மழை பெய்யுது இல்லைல்ல, சில இடங்களில் தான் பெய்யும், சில இடங்களில் பெய்யாது. அது மாதிரி தான்
அது மாதிரி அவங்களுக்கு அந்த பயிர்கள் காக்கப்படும். ஆனால் அடுத்த ஒரு 6 மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த ஒரு 6 மாதங்களில் தானே மழையும் வரப்போகுது, மழைக்காலம் ஏற்படும். அப்போ கவனமாக இருந்து அதுக்கேற்ற மாதிரி எச்சரிக்கையாக இருந்து செயல்படுறது நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, கும்பராசியில் பிறந்த பெண்கள் முதல் 6 மாத காலங்கள் நல்ல விஷயங்கள் நடத்தி தருவாங்க. இவங்க மற்றவங்களை யோசனை பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, இவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஆனால் அடுத்து வரும் 6 மாத காலங்கள் வெறும் கவனமாக இருக்கணும். இவங்க நன்மைப்படுத்தினவங்க, இவங்க நல்லா ஆக்கினவங்களே இவங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, நண்பனும் எதிரியாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், பெண்ணுன்றபோது தோழின்னு சொல்லுவோம். அந்த தோழியே உங்களுக்கு எதிர்ப்பாக மாறிடுவாங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். அடுத்து ஒரு 6 மாதங்கள் தான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி சனி பகவான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனிக்கிழமை தோறும் 11 எல் தீபம் போட்டு வணங்கி வழிபட வரலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யலாம், தான தர்மம் செஞ்சு வரலாம். இது இல்லாமல் எங்கு ஒரு விசேஷமான பூஜைகள் கோயிலில் நடந்தால் அதில் கலந்துக்கலாம், பங்கு பெறலாம். இல்லை நீங்கள் உருவாக்கி செய்து அதில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம். பெரும்பாலும் ஆலய திருவிழாக்களில் கலந்து கொண்டு வருவது நல்லது. கும்பராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்ணலாம், தியான பயிற்சி மேற்கொள்ளலாம், யோக நிலை பெறலாம், தவத்தில் ஈடுபடலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக அந்த தெய்வ சிந்தனையோடு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மை ஏற்படும். எப்பொழுதுமே தெய்வம் கூட இருந்தால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே குறைவாகத்தானே இருக்கும். அது போல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் உங்களுக்கு கும்பராசிக்கு அது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இந்த 2026 வருடம் கண்டிப்பாக தெய்வ சிந்தனையோடு இருக்க வேண்டும், ஆன்மீக தொடர்போடு இருக்கணும், ஈடுபடுத்திக்கணும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே ஆன்மீகம் உங்களோட சேர்ந்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த 2026 வருடம் நல்ல ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பீங்க. நல்ல நன்மைகள் வந்தக்கூடிய அது கிடைக்கும், உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். தெய்வ சக்தியால் கிடைக்காது எதுவுமே இல்லை. அப்போது அதில் முழுசாக ஈடுபடணும் நீங்கள். அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மம் பார்க்கும்பொழுது ரொம்ப தீர்க்கவே முடியாத நோய் நொடியாக இருக்கும், பிரச்சனை டாக்டர் சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்களுக்கு உதவி உதாசம் பண்ணிட்டு வரலாம். இருக்க வரைக்கும் அந்த மருந்து மாத்திரை உதவிகள், ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அவங்க பழைக்கிற மாதிரி இருந்தால் வேறு மாற்று மருத்துவத்தால் அது கூட ஏற்பாடு பண்ணலாம். இப்போலாம் பல அந்த மாதிரி இருக்குது. அது யாரும் சொல்கிறதில்ல. நிறைய விஷயங்கள் நடக்குது. தீராத நோய்கள் தீர்க்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டு போய் இவங்களை உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிங்களாக்கே அந்த புண்ணியங்கள் பெருகி உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு அந்த உதவியை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நன்மையை செய்யும். அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் சரிசமமாக தான் இருக்கும்னு சொல்லி, எது எப்படி இருந்தாலும் தெய்வ சிந்தனையோடு இருந்து தியானம், தவம், ஜபம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெய்வ சக்தியால் கண்டிப்பாக கெடுமை கொஞ்சம் அற்புதம் ஏற்பட சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.